அதிகாரம் நிலையானது கிடையாது. கருணாநிதி சிலைகள் உடைக்கப்படும். சீமான் ஆவேசம். அதிகாரம் என்பது நிலையானது கிடையாது. கருணாநிதியின் சிலைகள் உடைக்கப்படும் என்று செய்தியாளரிடம் பேசுகையில் நாம் தமிழர் சீமான் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் கூறினார். அதாவது இன்று தூத்துக்குடியில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடி வகைக்குளம் விமான நிலையத்திற்கு வந்திருந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தியாளர்களிடையே பேசுகையில் இந்திய மீனவர்கள் அதிகப்படியாக அத்துமீறுவதாக இலங்கை அதிபர் கூறுகின்றனர். பல ஆயிரம் பேரை சுட்டுக் கொண்டு விட்டு படகுகளை கைப்பற்றி வலைகள் பிடிக்கப்படுகிறது. இதைவிட என்ன கொடுமையான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள்? மேலும் அவர் கூறியதாவது, இந்திய பெருங்கடல் என்று பெயர் இருந்தால் போதுமா? அதில் மீன் பிடிக்க முடியவில்லை. மிகச்சிறிய நாடு இலங்கை, அதற்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது மற்றும் பரிசு கொடுப்பது என்று இருந்தால் எப்படி அவர்களை கட்டுப்படுத்த முடியும்? மீனவர்கள் விவகாரத்தில் தற்போது சிறிய முன்னேற்றம் வந்திருக்கிறது. தமிழக மீனவர்கள் என்று இருந்த இடத்தில் இந்திய மீனவர்கள் என வந்திருக்கிறது. ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி சிலைகளும் வங்கதேசத்தில் முஜிபுர் ரஹ்மான் சிலைகளும் உடைக்கப்பட்டுள்ளது. அதே நிலை கருணாநிதி சிலைகளுக்கும் ஏற்படும். வங்கதேச தந்தையின் சிலைகளே அந்நாட்டில் உடைக்கப்பட்டன. வங்கதேச தந்தையின் சிலைகளே அந்நாட்டில் உடைக்கப்பட்டு விட்டன. தமிழ் மகன் ஒருவன் ஆட்சிக்கு வரும்போது அனைத்தும் பொட்டலாகிவிடும். அதிகாரம் என்பது நிலையானது அல்ல என்று கூறினார்.